ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி அந்தியூரில் ஒரு திருவிழா. அதுக்கு தான் நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். வீட்டில் நான், பாப்பா, தம்பி, அத்தை 4 பேர் தான் கிளம்பியிருந்தோம். அவர் வரல. ஸோ என் பொண்ணுக்கு ஒரு குட்டி பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருச்சு. அவள் அது மாட்டிட்டு சூப்பராக கிளம்பியிருந்தான். கிளம்பி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே நின்றுட்டுருந்தோம். லைட்டாக அந்த வெயிலோடு சேர்ந்து மழை தூரிச்சு. அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது. காலையிலே இந்த மாதிரி ஒரு கிளைமேட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஓகே அப்படின்ட்டு, சரி மழை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். போய் நின்றுட்டுருந்தோம். வண்டி வரும்னு சொன்னாங்க. பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா, நான் மார்னிங் காலையில் 3:30க்கே எழுந்திரிச்சிட்டேன். பிள்ளைங்களும் 4:30க்குலாம் நான் குளிக்க வச்சிட்டேன். அப்போ நாங்கள் கிளம்பி போய் நிற்கும்போது மணி 8:30 ஆகிடுச்சு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பியிருப்பேன். ஒரு வழியாக வேன் வந்துருச்சு. இந்த வேன் பார்த்திங்கன்னா கூண்டு வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறேன்ட்டு இந்த வண்டியில் நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா அந்தியூர் போகிற வழியில் இந்த மாதிரி நேச்சுரல் பிளேஸ் சூப்பராக இருந்தது. அந்த இடம் கிளைமேட்டு, அந்த மலை, அந்த மேகம், இந்த கீழே அந்த புல்வெளிலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கே எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எடுக்கலாம் அப்படின்ட்டு வண்டி நிப்பாட்ட சொன்னோம். பட் அவங்க இல்லை, இங்கே நிப்பாட்டினோம்னா அங்கே போகிறதுக்கு இன்னும் லேட் ஆகிடும், வரும்போது அப்புறம் ஃபுல்லாக மழை வந்துடும், அதனால் நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த இடத்துல. சரி ஒரு பிக்காவது எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ். அவ்வளோ நேச்சுரலாக செம்ம ஜாலியாக இருந்தது. அந்த இடத்துல போகும்போது அவங்கள நின்று ஃபோட்டோஸ் எடுக்கும்போது. அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக போயிட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். இங்கே என்ன ஒன்றுன்னா, வீட்டிலேருந்தே நான்வெஜ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இங்கே சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த திருவிழாவை போய் பார்க்குறாங்க. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. நிறையா குரூப்ஸ் வந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் அங்கே போயிட்டோம். செம்ம கூட்டம், ஃபுல்லாக தூரியெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஒரு டைமாவது சுற்றலாம் அப்படின்னு பார்த்தா, இல்லை வேணாம், கூட்டம் அதிகமாக இருக்குது, போனால் லேட் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. என் பையனுக்கு மூஞ்சியே இல்லை. ஒரு தூரி கூட சுற்றி வைக்காமல் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஃபேஸே வாடி போச்சு அவனுக்கு. சரி விடு, நான் உனக்கு வேறு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குதிரை ரேஸுன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா கூட்டமாக இருந்தது. குதிரையெல்லாம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. பட் ஒரு சில குதிரை மட்டும் குதிரை ரேஸ்ன்னு சொல்ல முடியாது, குதிரை வாக்கிங் போச்சுன்னு வேணால் சொல்லலாம். அவ்வளோ ஸ்லோவாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தோம். அங்கே அவ்வளோவா எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் வந்துட்டோம். அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும், ஒயிட் கலர் குதிரை, செம்மையாக இருந்துச்சு. இது ஒன்று மட்டும்தான் அங்கே வேகமாக போயிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் குதிரை ஒன்று இருந்துச்சு. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப கத்துச்சு. அந்த குதிரை நேரில் கத்தும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி பயமாகவும் இருந்தது. அப்புறம் அங்கேருந்து இங்கே செலக்ட் ஆன குதிரை இந்த இடத்துல ரேஸ் விடுவாங்களாமா. அதனால் இங்கேயும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். சூப்பராக இருந்துச்சு. அங்கே குட்டி பையன், குட்டி பொண்ணு, அவங்களாம் இந்த குதிரையெல்லாம் உட்காந்துட்டு போயிட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த இடமே. அந்த பையன் எவ்வளோ வேகமாக போகிறான் பாருங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக தெரியுது, ஆனால் அந்த குதிரை இன்னும் வேகமாக போச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே காளமாடு ரொம்ப குட்டியோண்டு இருந்துச்சு. காளமாடு அங்கே பாருங்க, அந்த பையன் எவ்வளோ ஹைட் இருக்கான், ஆனால் அந்த காளமாடு குட்டியோடு தான் இருந்துச்சு. அந்த ஆடும் அப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு குதிரை இருக்கும். இந்த குதிரையும் பார்த்திங்கன்னா சின்னோண்டு தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கே அதிசயமாக இருந்தது, இப்படியெல்லாம் இருக்குமான்ட்டு. அப்புறம் ஒரு நைட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த நைட் டைமில் இந்த தூரியெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பிள்ளைங்களுக்கு வேணுங்கிற விளையாட்டு ஜாமான் மட்டும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு, அங்கேருந்து மழை வர மாதிரி ஆகிடுச்சு, அதனால் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.